கே பாக்யராஜ் கிருஷ்ணசாமி பாக்யராஜ் தற்போது மறைவேதி இருக்கிறார். தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத ஆளுமையாக 1980களில் உயர்ந்து நின்று வெற்றி கொடி நாட்டிய இயக்குநர்களில் மிக முக்கியமானவர் கே பாக்யராஜ். பாரதி ராஜாவின் பட்டறையில் இருந்து பட்டொளி வீசி பறக்கக்கூடிய ஒரு சிறந்த படைப்பாளியாக பாக்யராஜ் இன்றும் மிளர்ந்து கொண்டிருக்கிறார் என்றே நாம் குறிப்பிடலாம். ஒரு காலத்தில் குடும்ப படங்கள் என்றாலே விசு நமக்கு நினைவுக்கு வரலாம், பின்னர் வி சேகர் நமக்கு நினைவுக்கு வரலாம். இவர்களுக்கு இடையிலே குடும்ப படங்கள் குறிப்பாக ஒரு தனிப்பட்ட சாமானியனின் வாழ்க்கையில் நிகழக்கூடிய பிரச்சனைகளை மையமாக வைத்து ஜனரஞ்சகமாக நகைச்சுவையாக கொடுக்கக்கூடிய திரைக்கதை ஆசிரியர் என்றே அவருக்கு நாம் புகழாரம் சூட்டலாம். ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் வழக்கமான ஹீரோக்களுக்கான பில்டப்புகள் ஏதும் இல்லாமல் சாமானிய மனிதனை கதாநாயகனாக முன்னிறுத்தி அவனுக்கான பலவீனங்களையும் முன்னிறுத்தி ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடியை நாட்டியவர் பாக்யராஜ். அனைத்து தரப்பு மக்களும் குறிப்பாக பெண்களை அலையலையாக திரையரங்கிற்கு வரச் செய்தவர் பாக்யராஜ் என்றால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு திரை ஆளுமையை இன்றைக்கு தமிழ் திரை உலகம் இழந்திருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு, அதாவது 2 வாரங்களுக்கு முன்பாக தமிழ் திரை உலகின் மிக முக்கியமான ஆளுமையாக இருந்த பாரதி ராஜாவின் மறைவுக்கு பிறகு அவருடைய சீடன் தற்போது தன்னுடைய நிறைவாழ்வை நிறைத்து முடித்திருக்கிறார். அவர் தமிழ் திரை உலகிற்கு, குறிப்பாக இந்திய திரை உலகிற்கு அளித்த பங்களிப்பை யாராலும் ஈடு செய்ய முடியாது என்றே நாம் குறிப்பிடலாம். பாரதி ராஜாவோடு இணைந்து பல்வேறு படைப்புகளை தமிழ் திரை உலகிற்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கனவோடு சென்னை வந்து அவரிடம் சீடராக சேர்ந்து பின்னர் தனக்கென ஒரு தனி பாணியை உருவாக்கி கொண்டவர் கே பாக்யராஜ். சிகப்பு ரோஜாக்கள் படத்தில் பாரதி ராஜாவின் இயக்கத்தில் வெளிவந்த அந்த படத்திற்கான வசனத்தை எழுதியது முதல் தொடர்ந்து புதிய வார்ப்புகள் படத்தில் பாரதி ராஜாவால் கதாநாயகனாக அறிமுகப்படுத்தப்படுகிறார். அந்த படத்தில் வசனங்களையும் அவரே எழுதுகிறார். சிறந்த வசனகர்த்தாவிற்கான தமிழ்நாடு அரசின் விருதையும் கே பாக்யராஜ் பெறுகிறார். அந்த படத்தின் கதாநாயகனாகவும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு புகழ் கிடைக்கிறது. அதற்கு பிறகு சுவரில்லாத சித்திரங்கள் என்ற திரைப்படத்தின் மூலமாக தமிழ் திரை உலகில் இயக்குனராக அவர் தடம் பதிக்கிறார். சுதாகர் கதாநாயகனாக நடித்த அந்த படத்தில் கவுண்டமணி தையல்காரராக நடித்திருப்பார். அந்த படம் கவுண்டமணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூ என்றே நாம் சொல்லலாம். பெரிய பெயரை பெற்றுக் கொடுத்தது. பாக்யராஜ் அவர்களுக்கும் இயக்குனராக முதல் படத்திலேயே முத்திரை பதித்த அந்த ஒரு சூழலையும் படம் உருவாக்கி கொடுத்தது. தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட படங்களிலும் இடங்களிலும் ரீமேக் செய்யப்பட்டு பெருவெற்றியை அந்த திரைப்படம் பெற்றது என்பதே நாம் குறிப்பிட வேண்டிய விஷயம். குறிப்பாக காதல் வைபோகமே என்ற ஒரு பாடல் இன்றைக்கு ரீமேக் செய்யப்பட்டு இன்றைய இளைஞர்களால் அதிகம் கொண்டாடப்படுகிறது. அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சுவரில்லாத சித்திரங்கள். கங்கை அமரன் அந்த படத்தில் இசையமைத்திருந்தார். அதற்கு பிறகு அவர் இயக்கிய படம் ஒரு கை ஓசை. உதிரிப்பூக்கள் படத்தில் நாயகியாக நடித்த அஸ்வினி அந்த படத்திலும் நாயகியாக நடித்திருந்தார். வாய் பேச முடியாத ஒரு மாற்றுத்திறனாளி இளைஞராக கே பாக்யராஜ் தன்னுடைய நடிப்பால் அனைவரையும் கவர்ந்திருந்தார். பேச முடியாத ஒருவன் பேச வேண்டும் என்ற வேட்கையோடு அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு பின்னர் அவருக்கு பேச்சு வரும்போது நான் பேச விரும்பவில்லை என்ற ஒரு நிலையோடு அந்த படத்தினுடைய கிளைமாக்ஸ் முடியும். கவிதை நயத்தோடு அந்த படம் என்பது அனைவராலும் பாராட்டப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு கொண்டாடப்பட்டது என்றே நாம் குறிப்பிடலாம். இவ்வாறாக பல படங்களில் தன்னுடைய முத்திரையை அவர் பதித்திருக்கிறார். அதற்கு பிறகு அவர் மௌன கீதங்கள் என்ற படத்தை இயக்குகிறார். சரிதா ஒரு மிகச்சிறந்த தமிழ் நடிகையாக ஒரு முத்திரை பதித்தவர். மௌன கீதங்கள் படத்திலும் தன்னுடைய அசாத்தியமான நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தார். பாக்யராஜும் ஒரு சராசரி மனிதனுக்கு உண்டான அந்த பலம், பலவீனங்கள், எதிர்பார்ப்புகளையும் அந்த படத்தில் வெளிப்படுத்தி இருந்தார். ஒரு மிகப்பெரிய வெற்றியை அந்த திரைப்படம் பெற்றது. இந்த கடந்த 3 திரைப்படங்களிலுமே மௌன கீதங்கள் ஒரு தமிழ் திரையுலகில் உச்சகட்ட வெற்றியை பெற்றது என்றே நாம் சொல்லலாம். பாடல்களும் மிக அற்புதமாக பட்டி தொட்டி எங்கும் ஒலித்த ஒரு பாடல்களை கொண்ட ஒரு திரைப்படமாகவே மௌன கீதங்கள் இருந்தது. அடுத்ததாக இன்று போய் நாளை வா, இன்றும் பல இளைஞர்களை கவர்ந்திருக்கக்கூடிய ஒரு படமாக இன்று போய் நாளை வா திரைப்படம் இருக்கிறது. எதிர் வீட்டிற்கு ஒரு பெண் குடிவரக்கூடிய சூழலில் 3 இளைஞர்கள் அந்த பெண்ணை கவர்வதற்காக என்ன விதமான செயல்களில் எல்லாம் ஈடுபடுகிறார்கள் என்பதை நகைச்சுவையாக சொல்லிய ஒரு இயக்குனராக தனது முத்திரையை அந்த படத்தில் பதித்திருப்பார். தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட படங்களிலும் இடங்களிலும் அந்த படங்கள் ரீமேக் செய்யப்பட்டு ஒரு பெருவெற்றியை பதிவு செய்தது என்றே நாம் குறிப்பிடலாம். பின் நாட்களில் 2013ஆம் ஆண்டு கண்ணா லட்டு திங்க ஆசையா என்ற திரைப்படம் சந்தானம் நடித்து ஒரு பெருவெற்றியை பதிவு செய்தது. இன்று போய் நாளை வா படத்தின் தழுவலாகவே அந்த படம் அமைந்திருந்தது என்ற ஒரு சர்ச்சையும் அந்த காலகட்டத்தில் உருவானது. அப்படி ஒரு கிளாசிக்கான ஒரு படத்தை தமிழ் திரையுலகிற்கு அளித்திருந்தார் பாக்யராஜ். அது இன்று போய் நாளை வா. பின்னர் விடியும் வரை காத்திரு என்ற த்ரில்லர் படத்தையும் எடுத்து ஒரு வெற்றியை அவர் பதிவு செய்திருந்தார். அதற்கு பிறகு
ஒரு பெரிய சர்ச்சையை தமிழ் திரையுலகிலும் இந்திய அளவில் பெரும் தாக்கத்தையும் ஏற்படுத்திய ஒரு திரைப்படமாக படைப்பாக அந்த 7 நாட்கள் என்ற ஒரு படத்தை அவர் இயக்கியிருந்தார். அந்த 7 நாட்கள் படத்திலும் அவர் பாலக்காட்டு மாதவன் என்ற ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று ஒரு சிறந்த நடிப்பை வழங்கியிருந்தார். ஒரு மலையாள இளைஞனுக்கும் தமிழ் பெண்ணான வசந்தி என்ற கதாபாத்திரத்துக்கும் இடையிலான காதல், அதற்கு பிறகு அந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்கிறது. அந்த திருமணத்திற்கு பிறகும் அந்த பெண்ணுக்கு இவர் மீதான ஆசை இருக்கிறது என்று தெரிந்தும் என்னுடைய காதலி உங்களுடைய மனைவியாகலாம், உங்களுடைய மனைவி என்னுடைய காதலியாக முடியாது என்று சொல்லி அந்த படம் நிறைவேறும். பழம்பெரும் நகைச்சுவை நடிகர் சந்திரபாபு அவர்களின் வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு உண்மை சம்பவத்தை எடுத்தாண்டு இந்த திரைப்படத்தையும் இந்த கதையாக்கத்தையும் அவர் அமைத்திருந்தார். ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்ற ஒரு படமாக அந்த 7 நாட்கள் அமைந்திருந்தது. ஹிந்தியில் ஓ சாதீன் என்று ரீமேக் செய்யப்பட்டு மிகப்பெரிய வெற்றியையும் ஹிந்தியில் பெற்ற ஒரு திரைப்படமாக அந்த 7 நாட்கள் இருந்தது. ஹிந்தி மட்டுமல்லாது மற்ற பிற இந்திய மொழிகளிலும் சக்கை போடு போட்ட திரைப்படமாகவே அந்த 7 நாட்கள் அமைந்திருந்தது. அதற்கு பிறகு தூறல் நின்னு போச்சு. பாக்யராஜ் மற்றும் நம்பியாரை வித்தியாசமாக காட்டியிருந்தார் பாக்யராஜ். அந்த படத்தினுடைய பாடல்களும் பட்டி தொட்டி எங்கும் ஒலித்த வரலாறும் இருந்தது. அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியையும் அடைந்தது. அது மற்ற மொழிகளிலும் ரீமேக் செய்யப்பட்டு பாக்யராஜுக்கான அந்த திரை உயரம் என்பது இன்னும் அதிக அளவிற்கு சென்றது என்றே நாம் குறிப்பிடலாம். அதற்கு பிறகு டார்லிங் 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 என்ற ஒரு திரைப்படம், அதுவும் ஒரு பெரிய வெற்றியை பதிவு செய்தது. அந்த படத்தில் நாயகியாக நடித்த பூர்ணிமாவைத்தான் பின்னாட்களில் கே பாக்யராஜ் திருமணம் செய்து கொண்டார். அதற்கு பிறகு முந்தானை முடிச்சு என்ற ஒரு திரைப்படம், இந்த திரைப்படத்தை கூட்டம் கூட்டமாக தமிழ்நாட்டு பெண்கள் திரையரங்கிற்கு சென்று பார்த்தார்கள் என்றே நாம் சொல்லலாம். எம்ஜிஆர் அவர்களின் முந்தானை முடிச்சு வெள்ளி விழா பேச்சு என்பது மிக பிரசித்தி பெற்ற ஒரு பேச்சாகவே அமைந்திருந்தது. அந்த காலகட்டத்தில் பாரதி ராஜா பாக்யராஜ் 2 திரை இமயங்களிலும் ஒரு நல்ல நட்புறவை கொண்டிருந்தார் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர். அந்த விழாவில் கே பாக்யராஜை மிக வெகுவாக அவர் பாராட்டி இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தெலுங்கிலும் இந்த படம் என்பது ரீமேக் செய்யப்பட்டு மொள்ளு முசுடு என்று ஒரு பெரிய வெற்றியை பதிவு செய்தது. கன்னடம், மலையாளம், ஹிந்தி என்றும் பெரிய வெற்றியை பதிவு செய்த ஒரு திரைப்படமாக முந்தானை முடிச்சு திரைப்படம் அமைந்திருந்தது. அதற்கு பிறகு பல்வேறு படங்களிலும் அவர் நடிகராக தன்னுடைய பங்களிப்பை கொடுத்திருந்தார். குறிப்பாக தாவணி கனவுகள் என்ற ஒரு திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை நடிக்க வைத்திருந்தார். பார்த்திபன் இயக்குனர் நடிகர் பார்த்திபனை அந்த திரைப்படத்தில் தான் அவர் அறிமுகம் செய்திருந்தார். ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்காத வேலையில்லா திண்டாட்டத்தை முன்வைத்து ஒரு நடுத்தர வர்க்கத்தில் அந்த குடும்பத்தில் இருந்து முன்னேறுவதற்கான முனைப்புகள் எப்படி மேற்கொள்ளப்படுகின்றன, அவர்களுக்கு என்ன விதமான சிக்கல்கள் வருகின்றன, அந்த சிக்கலை கடந்து எப்படி ஒரு சிறந்த கதாநாயகனாக திரையுலகில் வெற்றி கொடி நாட்டுகிறான் ஒருவன் என்ற ஒரு சராசரி மனிதனின் கனவுகளை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட படம் தாவணி கனவுகள். அந்த படத்திலும் அவருக்கு ஒரு நல்ல பெயர் கிடைத்தது என்றே நாம் சொல்லலாம். அதற்கு பிறகு ஒரு கைதியின் டைரி படத்தில் அவர் எழுத்தாளராக பணிபுரிகிறார். அந்த காலகட்டத்தில் இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவுக்கு திரையுலகில் சற்று பின்னடைவு என்பது ஏற்படுகிறது. அந்த சமயத்தில் கதை, திரைக்கதை, வசனம் என்று ஒரு கைதியின் டைரி படத்தை அவர் எழுத்தின் மூலமாக பாரதி ராஜா அவர்களுக்கு கொடுக்கிறார். அந்த படத்தில் கமலஹாசன் ஒரு அற்புதமான நடிப்பை வழங்கி பாரதி ராஜாவின் சிறந்த இயக்கத்தில் ஒரு பெரிய வெற்றியை பதிவு செய்யக்கூடிய ஒரு படமாக ஒரு கைதியின் டைரி படம் என்பது அமைகிறது. அதற்கு பிறகு நான் சிகப்பு மனிதன் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த திரைப்படம். அந்த படத்திலும் ஒரு துப்பறியும் கதாபாத்திரத்தில் நடித்து அனைவர் மனதிலும் இடம்பெற்றிருந்தார் பாக்யராஜ். ஒரு சிறந்த நடிப்பையும் அவர் வெளிப்படுத்தியிருந்தார். பின்னர் சின்ன வீடு என்ற ஒரு திரைப்படத்தை அவர் எடுத்திருந்தார். உருவகேலி செய்யக்கூடிய விஷயத்தை பகடியாக குறிப்பிட்டு பேசியிருந்தார். சில பாலியல் ரீதியிலான விமர்சனங்களை அந்த படம் எதிர்கொண்டது. பிற்போக்குத்தனமான கருத்துக்களை உள்ளடக்கிய படமாகவும் பல தரப்பினரால் விமர்சனம் என்பது முன்வைக்கப்பட்டது. இருப்பினும் சின்ன வீடு ஒரு பெரிய வெற்றியை பதிவு செய்தது என்றே நாம் குறிப்பிடலாம். அதற்கு பிறகு ஒரு கைதியின் டைரி தமிழில் பெரிய வெற்றியை பெற்ற ஒரு நிலையில் ஹிந்தியில் அந்த படத்தை இந்திய சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சனை வைத்து ஆக்ரி ராஸ்தா என்ற பெயரில் இயக்கினார். அந்த படமும் அங்கு பெரிய வெற்றியை பதிவு செய்தது. பாக்யராஜ் என்றால் அகில இந்திய அளவிலும் மிக போற்றப்படக்கூடிய, உன்னிப்பாக கவனிக்கப்படக்கூடிய இயக்குனராகவும் அந்த இடத்தில் அவர் உயர்ந்து நின்றார். அதற்கு பிறகு எங்க சின்ன ராசா என்ற ஒரு திரைப்படம் எடுத்திருந்தார். பெரிய வெற்றியை தமிழகத்தில் பதிவு செய்தது. அந்த படம் ஹிந்தியில் ரீமேக் செய்யப்பட்டு அனில் கபூரால் பேட்டா என்று இயக்கப்பட்டது. அந்த படமும் ஒரு பெரிய வெற்றியை இந்தி திரையுலகில் பதிவு செய்தது. அந்த படத்தின் பாடல்கள் எல்லாமே மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு பாடல்களாகவும் இந்தியா முழுவதுமே உலா வந்தது என்பதும் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதற்கு பிறகு அவர் எடுத்த ஒரு திரைப்படம் என்பது மிகவும் முத்திரை பதித்த அனைத்து தரப்பினராலும் இன்றும் நினைவு கூறக்கூடிய ஒரு திரைப்படமாகவே இருக்கிறது. இது நம்ம ஆளு என்ற ஒரு திரைப்படத்தை அவர் எழுத்தின் மூலமாக கொடுத்திருந்தார். அந்த படத்தின் இயக்குனர்
பிரபல எழுத்தாளர் பாலகுமாரன். ஆனால் கதை, திரைக்கதை, வசனம் உள்ளிட்ட அனைத்து எழுத்து பணிகளிலுமே பாக்யராஜ் முத்திரையோடு கூடிய ஒரு படமாகவே இது நம்மாளு படம் இடம்பெற்றிருந்தது. அந்த காலகட்டத்தில் நாவிதர் இளைஞருக்கும் பிராமண சமூகத்தில் பிறந்த பெண்ணுக்கும் இடையிலான காதல், அந்த சாதி ஏற்றத்தாழ்வை இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிராமண சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெரியவராக சோமயாஜுலு, தெலுங்கில் புகழ்பெற்ற ஒரு நடிகர், அவர் நடித்திருந்தார். அவருக்கு சாதி பிரிவினை குறித்த ஒரு பாடம் புகட்டக்கூடிய ஒரு படமாக, வெறும் கருத்துக்களை மட்டுமே சொல்லக்கூடிய படமாக இல்லாமல் அதனை நகைச்சுவையோடு ஜனரஞ்சகமாக குறிப்பிட்ட ஒரு படமாகவே இந்த இது நம்மாளு என்ற திரைப்படம் அமைந்திருந்தது. அந்த படத்தில் அவரே இசையமைப்பாளராகவும் பணிபுரிந்திருந்தார். அம்மாடி இதுதான் காதலா என்ற பாடல் உள்ளிட்ட அனைத்து பாடல்களுமே அந்த படத்தில் மிகப்பெரிய ஹிட் வரிசையில் சேர்ந்தது என்றே நாம் நினைவு கூறலாம். இந்த படம் வெளிவருவதற்கு மிகப்பெரிய சிக்கல்கள், சர்ச்சைகள் ஏற்பட்டது என்றே நாம் குறிப்பிடலாம். குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினர் இந்த படத்தை வெளிவிடக்கூடாது என்று கடுமையான எதிர்ப்புகளையும் பதிவு செய்த ஒரு சூழலில் இந்த படம் வெளிவந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்தது. வழக்கம் போல பாக்யராஜ் அவர்களின் படங்கள் மற்ற மொழிகளில் ரீமேக் செய்யப்படுவது போல இந்த படமும் ரீமேக் செய்யப்பட்டு பெரிய வெற்றியை அந்தந்த மாநில மொழிகளில் பெற்றது என்றே நாம் குறிப்பிடலாம். அதற்கு பிறகு அவர் இயக்கிய படங்கள் பெரிதாக தமிழ் திரை உலகில் ஒரு கமர்ஷியல் ரீதியிலான வெற்றியை பெறவில்லை என்றே நாம் சொல்லலாம். ரத்தத்தின் ரத்தமே, ஆராரோ ஆரிரோ உள்ளிட்ட படங்களை அவர் இயக்கியிருந்தார். அதற்கு பிறகு அவசர போலீஸ் 100 என்ற ஒரு திரைப்படத்தை இயக்கியிருந்தார். எம்ஜிஆர் என்னுடைய கலையுலக வாரிசு என்று அறிவித்த ஒரே ஒரு நபர் திரையுலகில் ஒருவர் உண்டென்றால் அது கே பாக்யராஜ் அவர்தான். தன்னுடைய கலை உலக வாரிசாக அவர் பகிரங்கமாகவே அறிவித்திருந்தார். எம்ஜிஆர் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் அண்ணா நீ என் தெய்வம் என்ற ஒரு தலைப்பில் படம் நடித்திருந்தார். இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கத்தில் உருவான ஒரு படம். அந்த படம் பாதையில் நின்று போனது. அந்த படத்தை அனுமதி பெற்று அந்த காட்சிகளை வாங்கி அதற்கு ஏற்றார் போல திரைக்கதை அமைத்து இரட்டை வேடங்களில் அவசர போலீஸ் 100 என்ற ஒரு படத்தை இயக்கியிருந்தார். மிகச்சிறந்த ஒரு திரைக்கதை டெக்னிக் கொண்ட ஒரு படமாகவே அந்த திரைப்படம் என்பது அமைந்திருந்தது. அந்த படமும் ஒரு பெரிய வெற்றியை பதிவு செய்தது. பிறகு பவுனு பவுனுதான், சுந்தரகாண்டம், அம்மா வந்தாச்சு உள்ளிட்ட பல படங்களை அவர் இயக்கியிருந்தார். அவருடைய முந்தைய படங்களைப் போல பெரு வெற்றியை பதிவு செய்ய முடியவில்லை என்றாலும் ஒரு வெற்றியை பதிவு செய்த ஒரு படமாகவே அந்த படங்கள், படைப்புகள் என்பது பார்க்கப்பட்டது. அதற்கு பிறகு அவர் நடிகராகவும் தன்னுடைய முத்திரையை தமிழ் திரையுலகில் பதிக்க செய்திருந்தார். சில ஆண்டுகளுக்கு முன்பாக மகதீரா தெலுங்கில் இருந்து தமிழில் மாவீரன் என்று மொழிபெயர்க்கப்பட்ட படத்தின் வசனங்களை அவர் எழுதியிருந்தார். அந்த வசனங்கள் புகழ்பெற்றதும் நமக்கு நினைவிருக்கலாம். தற்போது வரை பல படங்களில் துணை கதாபாத்திரங்களிலும் குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் தன்னுடைய முத்திரை பதித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருடைய மனைவி பூர்ணிமா நமக்கு நன்கு அறிமுகமான ஒரு தமிழ் திரையுலகைச் சேர்ந்த ஒரு நடிகராகவே இருக்கிறார். அவருக்கு 2 பிள்ளைகள், சாந்தனு, சரண்யா ஒரே ஒரு படத்தில் பாக்யராஜால் அறிமுகம் செய்யப்படுகிறார். அதற்கு பிறகு அவருக்கு பட வாய்ப்புகள் எதுவும் அமையவில்லை. தொடர்ந்து சாந்தனு சக்கரக்கட்டி திரைப்படத்தில் இருந்து தன்னுடைய நடிப்புகளை வெளிப்படுத்தி வருகிறார். ஒரு பெரிய இடத்தை அடைய முடியாத ஒரு சூழலை தமிழ் திரையுலகில் அவருக்கு அமைந்திருக்கிறது. இருப்பினும் பாக்யராஜ் தன்னுடைய முத்திரையை பல இடங்களில் பதித்திருக்கிறார். திரைத்துறையில் சார்ந்த சீரமைப்பு விஷயங்களிலும் அவர் தன்னுடைய பங்களிப்பை கொடுத்திருக்கிறார். குறிப்பாக சில ஆண்டுகளுக்கு முன்பாக சர்க்கார் படத்தின் கதை திருட்டு விவகாரம் என்பது வெளிவந்தது. அப்போது AR முருகதாசுக்கும் மற்றொரு உதவி இயக்குனருக்குமான பாலமாக செயல்பட்டு அந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து வைத்தவர் கே பாக்யராஜ் என்பது குறிப்பிடத்தக்கது. பின்னாட்களில் நடிகர் சங்கத்தில் இரு தரப்பினருக்கிடையே ஒரு கடுமையான போட்டி என்பது ஏற்பட்டது. விஷால் தலைமையிலான பாண்டவர் அணி என்பது ஒன்று உருவானது. மறுபுறம் ஐசரி கணேஷ், பாக்யராஜ் தலைமையில் சுவாமி சங்கரதாஸ் அணி என்று ஒன்று உருவானது. இரு அணிகளுக்கும் இடையிலான போட்டி என்பதும் உண்டானது. அப்போது விஷால் அணி வெற்றி பெற்றாலும் பாக்யராஜ் மற்றும் அவருடைய அணிகள் திரையுலகின் ஒற்றுமையை உணர்ந்து அவர்களோடு இணைந்து செயல்பட்ட காலகட்டமும் உண்டு. பின்னர் அவர் பல சர்ச்சைகளிலும் சிக்கிய வரலாறுகளும் உண்டு. சில ஆண்டுகளுக்கு முன்பாக பெண்கள் குறித்து ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருந்தார். ஊசி இடம் கொடுக்காமல் நூல் நுழையாது என்ற ஒரு கருத்தை குறிப்பிட்டிருந்தார். அதாவது பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளுக்கு பெண்களே காரணமாக இருக்கின்றனர் என்ற வகையில் கருத்தை தெரிவித்திருந்தார். பெண்கள் மற்றும் முற்போக்கு அமைப்புகள் தரப்பில் இருந்து கடுமையான எதிர்ப்புகள் அவருக்கு பதிவு செய்யப்பட்ட ஒரு நிலையில் அந்த கருத்தில் இருந்து பின்வாங்கி அவர் மன்னிப்பு கேட்டதும் நிகழ்ந்தது உண்டு. சமீபத்தில் மற்றொரு சர்ச்சையிலுமே அவர் சிக்கிக் கொண்டார். சில மாதங்களுக்கு முன்பாக ஆந்திராவில் நடைபெற்ற ஒரு சாதி சங்க மாநாட்டில் கலந்து கொண்டு சாதி பெருமைகளை பேசிய ஒரு நபராக அந்த ஒரு காணொளி என்பது அவரை கடும் விமர்சன உள்ளாக்கியது என்றே நாம் குறிப்பிடலாம். இது நம்மாளு போன்ற சாதி வேறுபாடுகளை கடுமையாக சாடிய ஒருவர் தற்போது சாதி பெருமைகளை பேசக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துவிட்டார் என்ற ஒரு கடுமையான விமர்சனத்தை சில மாதங்களுக்கு முன்பாக அவர் எதிர்கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திரை உலகை சார்ந்த வாழ்க்கை அவருக்கு இவ்வாறாக இருக்க, அரசியலிலும் முயன்று தோற்றுப்போன நடிகர்களின் வரலாற்றில் அவருடைய பெயரும் முக்கியமான இடத்தில் இருக்கிறது என்பது வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். எம்ஜிஆரின் கலை உலக வாரிசாக அவரை அறிவித்த பின்னர் அவர் தன்னுடைய படங்களில் எம்ஜிஆர்
எம்ஜிஆர் குறித்த கருத்துக்களை மிக அதிகமாக முன்வைத்திருந்தார். அவருடைய வாரிசாக தன்னை முன்னிறுத்துவதிலும் அவர் முனைப்போடு இருந்தார். புரட்சி திலகம் கே பாக்யராஜ் என்று அவர் பட்டப்பெயரோடு படங்கள் வெளிவந்த காட்சிகளும் உண்டு. ருத்ரா என்ற ஒரு திரைப்படம் இருக்கிறது. அந்த படத்தின் போது அவர் அதிமுகவில் இருந்தார். ஜெயலலிதா, எம்ஜிஆர் இருவருடைய காட்சிகளையும் அந்த படத்தில் பயன்படுத்தி இருந்தார். அதிமுக கொடிகளையும் பயன்படுத்தி இருந்தார். பின்னாளில் அதிமுகவில் இருந்து வெளியேறி எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியையும் அவர் தொடங்கி இருந்தார். 1989 அந்த கட்சியை தொடங்கினார். பின்னர் 1991 கேரள சட்டப்பேரவை தேர்தலில் அவர் போட்டியிட்டார். மிக மோசமான தோல்வியை அவர் தழுவினார். பின்னர் அந்த கட்சியில் இருந்து அவர் விடுபட்டு அதிமுக அனுதாபியாக அவர் பயணித்துக் கொண்டிருந்தார். 2005ஆம் ஆண்டு வாக்கில் திமுகவில் அவர் தன்னை இணைத்துக் கொண்டார். பின்னர் திமுக பணிகளில் பெரிய அளவில் ஈடுபாடு காட்டாமல் பாஜக ஆதரவாளராகவும் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார். தன்னுடைய இறுதிக்கட்ட காலங்களில் அவர் அரசியல் கருத்துக்கள் எதுவும் சொல்லாமல் இருந்த ஒரு விஷயத்தையுமே நாம் பார்த்ததுண்டு. சில மாதங்களுக்கு முன்பாக பாக்யராஜ் திரையுலகில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்வதற்கு ஒரு பாராட்டு விழா என்பது நடத்தப்பட்டது. அந்த பாராட்டு விழாவில் முதலமைச்சராக அப்போது இருந்த திரு மு.க. ஸ்டாலின், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், திரு கமலஹாசன், இளையராஜா உள்ளிட்டோரும் அந்த நிகழ்வில் பங்கேற்று பாக்யராஜின் கலை உலக பங்களிப்பை, அளப்பரிய பங்களிப்பை அளவலாவி பேசிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம். குறிப்பாக திரு இளையராஜா ஒருவரை அவருடைய உருவத்தை வைத்து எடை போடக்கூடாது என்ற ஒரு பாடத்தை பாக்யராஜிடமிருந்து நான் கற்றுக்கொண்டேன் என்பது உள்ளிட்ட பல்வேறு புகழாரங்களை அவருக்கு சூட்டிய விஷயங்களையும் நாம் பார்த்தோம். இவ்வாறாக 1980 காலகட்டங்களில் குருவும் சிஷ்யனும், அதாவது பாரதி ராஜாவும் பாக்யராஜும் தமிழ் திரையுலகில் ஒரு புதிய பாய்ச்சலை உண்டாக்கினர். குறிப்பாக பாக்யராஜ் அவர்களுக்கு தான் ஒரு பெரிய கலை தொடர்பான அறிவுஜீவி என்று நிலைநாட்டுவதற்கான எந்த எண்ணமும் கிடையாது. அவருடைய பிரேமில் அழகியல் தன்மை எதுவும் வெளிப்படாது. ஆனால் திரைக்கதையில் தன்னுடைய முத்திரையை ஒவ்வொரு காட்சியிலுமே பதித்துக் கொண்டிருப்பார். குறிப்பாக டைட்டில் கார்டு என்று சொல்லப்படக்கூடிய கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், பாக்யராஜ் என்று வரக்கூடியதில் தொடங்கி கிளைமாக்ஸ் வரை அவருடைய முத்திரை என்பது ஒவ்வொரு காட்சியிலும் இருக்கும். அந்த வகையில் கலைப்படைப்புக்கான நான் ஒரு மிகச்சிறந்த அறிவாளி என்பதை நிறுவுவதற்கு எந்த விதமான முயற்சியும் எடுக்காமல் வெகுஜன மக்களுக்கான ஒரு படைப்புகளை, அவர்களுக்கு தேவையான கருத்துக்களை நகைச்சுவை இழையோடு சொல்லக்கூடிய ஒரு சிறந்த படைப்பாளியாகவே பாக்யராஜ் காலங்களில் எப்போதும் நினைவு கூறப்படுவார். தற்போது அவர் தன்னுடைய வாழ்வை நிறைவு செய்திருக்கிறார். அவருடைய படைப்புகள் இனி வரக்கூடிய தமிழ் திரை உலகை ஆள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பல்வேறு இயக்குநர்களுக்கு நிச்சயம் பாடமாக இருக்கும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. தற்போது அவர் மறைவெய்தி இருக்கிறார். முதலமைச்சர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும், பிரபலங்களும், பொதுமக்களும் தங்களுடைய இரங்கலை பதிவு செய்து வருகின்றனர். நேரிலேயே சென்று தங்களுடைய இறுதி அஞ்சலி மரியாதையும் செலுத்தி வரக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து பல்வேறு காட்சிகளையும் தகவல்களையும் நேர்களுக்காக நாம் வழங்க இருக்கிறோம். ஒரு சிறந்த திரைக்கதை மன்னன் தமிழ் திரையுலகு இழந்திருக்கிறது, இந்திய திரையுலகமே இழந்திருக்கிறது என்றே நாம் குறிப்பிடலாம். அவருக்கான இறுதி மரியாதை அஞ்சலியை தொடர்ந்து நேரலையில் நாம் பார்க்கலாம்.